ஸோ வணக்கம் மக்கள் எல்லாரும் வாங்க. இன்னைக்கு வீடியோவில் நான் ரியாக்ட் பண்ணுறதுக்கு என்ன வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம கேட்டூன்ஸ் சேனல்ல இருந்து ஜல்லிக்கட்டு கமெண்ட்ரின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஒரு சின்ன வீடியோ தான். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க, இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே இது ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். தொடர்ந்து வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். So 3, 2, 1, go. Cartoons. Hi guys. பொங்கல் மாட்டு பொங்கல் காண பொங்கல் பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கலுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நான் தான் சொன்னேன் சல்லிக்கட்டு கமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி அதை பண்ணலாம் வைப்பான்னு. உடனே ஓகேன்ட்டாங்க. அப்புறம் இது மஞ்சோட்ட கமெண்ட்ரி தான், ஆனால் கமெண்ட்ரி மட்டும் தான் இருக்கு, மஞ்சோட்ட இருக்காது. ஏன்னா மஞ்சோட்ட கட்டி நான் ஒரு மாடு ஒன்று வரைஞ்சேன், அதை பார்க்கறதுக்கு கழுவு பிள்ளைங்க கொம்பு வச்ச மாதிரி இருந்தாங்க. அதனால இப்போதைக்கு கமெண்ட்ரியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் என் கூட உட்காந்துருக்கவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, my co-commentator, beloved daddy, ex-rowdy, Mr. Muthukarpan. ஆலன் சென்னகுட்டி இது அப்பா வேறு அப்பான்னு சொன்னா பெற்று போகுது. எதுக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்குறேன்? வத்துக்கப்பா, உனக்கெல்லாம் பிள்ளப்பா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். உன் பக்கத்துல இருக்காரு லெஜண்ட், அவரை ஃபர்ஸ்ட் சொல்லுப்பா. சொல்லாம இருப்போம்னா இப்ப வந்து நார்மல் ஃபிளாஷ் அனிமேஷன் தான் இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இந்திய இந்த சேனல். என்னடா இருப்பா, நான் சொல்லி முடிக்கிறேன். இந்தியா பிரதமர் கூப்பிடணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு ஹிந்தி தெரியாதுங்கிறதுனால எப்படி பேசுறதுன்னு தெரியாம கூப்பிடல. ஸோ இருக்க நம்ம அன்பு மாமா நாளைக்குள்ள ஒரு கணக்கு கணக்கிட்டு வந்த மாடுபிடி வீரன் மக்கள் செல்வம் தேனோஸ் அவர்கள் நான் என்னைக்கே மாடு பிடிச்சேன். ஆனா நினைக்காதீங்க மாமா, ஒரு நாள் நீங்க மாடு பிடிக்கிற மாதிரி போட்டாங்க நான் பார்த்தேன். ஏன்னா மாடு பிடிக்காதுக்காண்டி கூட்டு போறதுல அதுவும் மாடு பிடிக்கிறேன்னு ஒண்ணா அதாலே பார்த்தேன். இந்த ஆளு காலத்துக்கெல்லாம் மாடு பிடிச்சா ஆட்டுக்குட்டி பாடல இருக்கு. ஏனே முத்துக்கற்பா என்னவே பாடி செம்பண்ணியா சொட்ட தெரிச்சிடும். எது சொட்டையா? சரி அதுக்கு இருக்கு சரியா போச்சு. சரி அதுதான் அடிச்சுட்டு சரியா போச்சா? ஆரம்பிக்கலாம்டே. ஏதோ உறுதி முடியாதுன்னு சொல்லுவாங்களே, அதான் நம்ம கேட்டதுல கிடையாது. ஆனா என்னோட பசுமான விட்டுருவேன். எப்ப கோயில் போன யாரும் குடிக்கூடாது சொல்லிட்டேன். அப்படிதான் டேய் 63 குடிக்கூடாது ஏன்னா நான் பிடிக்கிறேன், நான் விட்டுருவேன். எப்ப கத்தி தொண்டை வைக்கிறப்பா, அதாவது கலர் கொண்டாப்பா. இது கலரா? டேய் ஒரு பாட்டுக்கு தானே கமெண்ட்ரி கொடுத்த. சும்மா இருப்பா, தொண்டை வைக்கிறது தொழில் தனியா. ராஜேஷ் கலர் வாங்கி குடிக்கிறதுக்காகவே கமெண்ட்ரி வந்து போடுறேன். அப்புறம் அது வரப்படமாடு இதுவும் கோயில் மாடு யாரும் குடிப்பாங்க. 63 நோடி கூட தனிப்பா பால் போயிடுச்சுடா. பார்த்தா ஏன் இப்படி எல்லாம் அரசியல் பிடிச்சிருக்கிறாயா? எப்படியா வியாபாரம் பண்றாங்க? இப்ப பிரைஸ் எங்களுக்கு எப்படி திருட்டு போகிற மக்களை ஏமாத்திட்டே சண்டிகர் பேர்ல இதுல என்ன கூட வச்சிருக்கீங்க? நீங்க நாசமானே போவீங்க. ஆளுநர்களே நான் கிளம்புறேன். ஆமாமா கோச்சுக்காதீங்கம்மா, சும்மா பிளான் பண்ணா இருக்கே போவீங்க. அப்படியே என்ன பேங்க் யோ பச்சா, அது கோயில் பாடுதாயா? எங்க வீட்டுல பாடே கிடையாது, தாத்த ஏற்பாடு தவிர. ஓ என்ன பிளான் பண்ணிக்கிறாரு? யாரு நீங்க? சரி அடுத்த மாடாவது விடுங்க. சூழப்பட்ட தனியார் எல்லாத்தையும் காயின் மாடு மாட்டுக்கு பிரைஸ் பாத்துங்கப்பா. ஒரு தங்கக்காக முடிஞ்ச
முடிஞ்சா பிடிச்சிக்க என்ன பிடிச்சு விட்டாங்க. பாடு பிடிப்பாடு வந்து பிரைஸ் வைக்கிறேன். அடுத்து தேனி மாவட்டம் கொடுங்கார்பட்டி கிராமம் தூக்கத்துறையான மாடு. என்னது மாட்டுக்கு பிரைஸ் தங்க காசு நீங்க இப்ப சாதா காசு கொடுக்குறீங்க. அந்த வேற ஒண்ணும் இல்ல, காலையோட தங்கச்சி மேல இருந்து தங்க மீனாச்சு அந்த பிள்ளை கையால கொடுத்தா காசுங்கிறதுனால தங்க காசு அவ்வளவுதான். பொங்கல் வாழ்த்துக்கள். என்னது குழந்தை இருக்கு தூக்கத்துறையான ஒரு சைக்கிள் முடிஞ்சா தொட்டுப்பா மாடு வெட்டி போட்டது. என்னன்னு சொல்றது அந்த பையன் நல்லா பிடிச்சாப்ல. ஆனா எங்க பிடிச்சாரு விட்டுட்டாங்க. ஏன் மாடு 3 சுத்து இருந்துச்சு. 3 சுத்தா அதான் இங்க வச்சாரு 30 சுத்து சுத்தம். எது 30 சுத்தா? ஆனா உங்களோட நாசம் அப்போ என்ன இது? நம்ம ரூல்ஸே வேணும் மாமா. 30 சுத்துக்கு தான் பிரைஸ். 1 சுத்துக்கு வரும் பொங்கல் வாழ்த்து மட்டுமே. முடிச்சு அடையாது. அடுத்து பதில தளபதி வெற்றிமாறனோட பாரு. பரிசு பொருள் அவர் யூஸ் பண்ண பழைய புல்லட்டு ஆலப்புறம் நம்ம பாட்டில மிச்சம் பண்ண கணக்கு படை. என்னலே பிரைஸ் எல்லாம் இதெல்லாம் பிரைஸ் சும்மா இருங்க. தொட்டப்பா முடிஞ்சா தொட்டப்பா அதேங்கப்பா மாடு எப்படி வாரம் பாருங்க. இந்த 63 ஏன்னா ஓடி பேரு அடேங்கப்பா அருமையான பாடுப்பா. பாடு வெற்றி பெற்றது. அடுத்து திண்டுக்கல் மாவட்டம் சொற்றமட்டி கிராமம் வேல்பாண்டியனோட மாடு. பரிசு 2000 ரூபா, 1 கட்டு கரும்பு, கடிக்காத 2 எறும்பு. எது எறும்பா? அது இருக்குல்லே. இங்க எறும்பு கூட யாரையுமே கடிக்காதுடா அது கண்டியா இருக்குமா. பாடு வெற்றி பெற்றது. ஏப்பா என்ன பாடுறீங்க? எந்த பாடையும் பிடிக்க மாட்டேங்கிறீங்க? என்ன அந்த 63 கண்ணாடியா இந்தானா கோயில் மட்டும் போய் பிடிச்சல இதை பிடிக்க வேண்டியதானா? திட்டாதே. அம்மா யாரு அந்த பையன்? எவ்வளவு அடிக்கிறேன்? நானும் ரொம்ப நேரமா தேடுறேன், ஆளே காணோம். தானதான் நீங்க அடுத்த மாடு. அடுத்து பி ராமானுஜன் அவங்களோட பாடு. யோ விடாது எருமாடு ஓட்டிருக்க. இதெல்லாம் ராமானுஜன் என்ன இது? இந்த பயக்குள்ள அடுத்து பழனி டிஎஸ்பி ஆட்சியமையான பரிசு பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் முன்னாடி ஒரு டிஃபன் பாக்ஸ் முடிஞ்சா தொட்டுப்பார். யோ தொட்டு பாருங்க தொட்டு பண்ணுறா அப்படியா? இதெல்லாம் ட்ரெயின் கிடையாது. உனக்கு வந்து பொங்கல் வாழ்த்து விட்டுதா? 63 உனக்கும் பொங்கல் வாழ்த்து பண்ணா. அடுத்து அவரால் 63 கண்ணா இருக்காப்ல. பரிசு பொருள் ஒரு பிளாக் டீ. ஏம்ல இதெல்லாம் உங்களுக்கே அநியாயமா இல்லையே. ஏம்ல இந்த பாடு எடுத்துறீங்க? அட நான் என்ன பாடுறது? பிரைஸ் இருக்கிறதா சொல்ல முடியா? அட சரி அம்மா பொங்கல் நாட்டிலே போச்சு. அதையே ஞாபகப்படுத்துறேன். சுப்பா இருக்குது. ஏம்ல என்னாச்சு? பொங்கல் அன்னைக்கு சக்கரை பொங்கல் ஒரு கிளி தந்தா போட்டாச்சு. வாயிலே வைக்க போயிடும். எத்தனை கேட்டா ஊடாவது நேரங்களில் அவனை வெள்ளத்திட்ட வச்சுக்கிட்டு இருக்காயா? என்ன சொல்லுது? அது அப்பவே வளையல் வைக்க முடியாது. அப்ப இப்ப எப்படி இப்படி வச்சுருவாரு? 63 உனக்கு அவன் லிமிட் 12 பவுன் போடுவேன். ஐயா யாரா அழுத்து போடு. ரொம்ப நேரமா நீடு கத்திக்கிட்டே இருக்க, நாடு பாத்துக்கிட்டு இருக்க. எப்படி கார அதுவும் அந்த காவல்துறை பேரு கட்டி நினைக்கிறானா அவனே? யாரு தடியாக்கி ஒருத்தர் இருக்கிறாரு அவனா? அவனே அந்த 63 பரதேசினே. அவன் கூப்பிட்ட கம்யூனிட்டி அவன் பாடுபடி வீரரே கிடையாதுடா. பின்ன அவன் குளிப்பையை தூக்கி வந்து வணக்கடா. என்ன போற? ஆனா ரெண்டும் ஒரே கலர் மாதிரி இருக்கு. அவன் குடி கொடிக்க அது வேற கலர் இது வேற கலர். அடுத்து தெற்கோ சிவசாமியோட மோனப்பா பரிசு பொருள் ஒரு மஞ்சள் பைய 2 மாமா உண்டை மாட்டை குடிச்சு மாமா உண்டைய வாங்கிக்க. ஏப்பா பாடெல்லாம் சுத்து பாடா இருக்கு. அப்படியா 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 சரியான அப்படியாப்பா. மாடு பிடி மாடு வாயா அந்த பிள்ளைங்க வாங்கிக்க. ஏன் பண்ணிட்டு இந்த 2 மாமா உண்டை பொங்கல் வாழ்த்துக்கள். என்ன பிடிக்கிற? ஏனே அவன் செத்துட்டான்ல. ஐயோ சும்மா கத்துக்க போட்டேன். ஏனே மரணம் நீ போட்டு கொண்டுட்டீங்க. அப்படி போன இவன் போலீஸ் இங்க வாங்க இவங்களை பிடிக்க. ஐயோ நான் இல்லைங்க. ஓகே, ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் இந்த சேனல் நான் இப்பதான் பாக்குறேன். நல்லா இருக்கு. நான்
எப்படி மிஸ் பண்ணேன்னு எனக்கும் தெரியல. ஆக்சுவலாக இப்போ இந்த சேனல் இப்போ எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இன்னொரு ரியாக்ஷன் சேனல் பார்க்க போய் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. அதில் நான் வந்து என்ன பார்த்தேன் அப்படின்னா, நம்ம லியோ ஸ்பூஃப் பார்த்தேன். நம்ம ஆம்ஸ்டிக் ஃபேமிலி அந்த சேனல்லேருந்து தான் பார்த்தேன். அதுலேருந்து எனக்கு இந்த சேனல் இருக்கிறதே தெரியும். சரி நம்மளும் எடுத்து ரியாக்ட் பண்ணுவோமே அப்படின்னு தான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக சிம்பிளாக ஃப்ளாஷில் தான் பண்ணுறாங்க அனிமேஷன் எல்லாமே. அந்த வாய்ஸில் தான் இருக்குது எல்லாமே, வாய்ஸில் தான். அது நல்லா இருந்துச்சு. அது பாவம் அந்த 63 நம்பரை அவர் விடவே மாட்டுறாரு. கடைசியில் பார்த்தா குல்பீஸ்காரன் தானோஸ்க்கு. இதில் ஹைலைட் என்னன்னா, தானோஸ்க்கு நம்ம திருநெல்வேலி ஸ்லாங் அது கொடுத்து அது ஒரு ஹைலைட்டு நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி வேற ஏதாவது வீடியோ நீங்க நான் ரியாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட்ல கூட சொல்லுங்க, நான் ரியாக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். பாய்.